இங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம பார்க்கவே வித்தியாசமா ரெட் கலர்ல இருக்க ஒரு டாக ஒரு ரூம்ல வச்சு வளர்த்திட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கவனிக்காத நேரத்துல அந்த டாக் ஒரு ரூம் விட்டு வெளியே போயிருது. சோ வெளியே அந்த பொண்ணோட பிரதர் சாப்பிடறதுக்காக ஃபுட் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த டாக் அவனோட ஃபுட் எடுக்கிறதுக்காக போகும்போது அதை பார்த்துட்டு சத்தமா கத்திடுறான். சோ அந்த பொண்ணுமே சவுண்ட் கேட்டு கீழே வரா. இப்ப அந்த பொண்ணு அவன் சிஸ்டர்னு கூட பார்க்காம பயங்கரமா திட்டுறான். சோ அந்த பொண்ணுமே கோவத்துல அந்த டாக தூக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. ஆனா அந்த பொண்ணுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். சோ அழுதுகிட்டே அந்த டாக பக்கத்துல படுக்க வச்சுக்கிறா. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறா. காலையில எந்திரிச்சு பாக்குறா அந்த டாக் முன்ன இருந்ததை விட பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. சோ இதை பார்த்து பயந்துட்டு அந்த பொண்ணு அவன் பிரதரை கூப்பிடுறதுக்காக போறா. அப்ப பிரதர் வரும்போது கரெக்டா அந்த டாக் அவன் முன்னாடி வந்து நிக்குது. சோ அந்த பொண்ணோட பிரதர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக யாருக்கும் தெரியாம வெளியே கூட்டிட்டு வரான். இப்படி ஒரு வழியா அந்த டாக வண்டிக்குள்ள ஏத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய்க்கிறாங்க. இப்ப கரெக்டா பக்கத்துல ஒரு எலக்ட்ரீஷியன் ஆண்டனா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கை தவறி கீழே விழுக போறாரு. சோ இப்ப அவர் கத்துற சவுண்ட் கேட்டதுமே அந்த டாக் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அவர் கீழே விழுகிறதுக்குள்ள கரெக்டா ஜம்ப் பண்ணி அவர் கேட்ச் பண்ணிடுது. இதோட பார்ட் 2 வேணா ரெட் டாக்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.